ஹலோ, இது வந்து நாங்கள் நாகர்கோவிலில் போனால் ஒரு அவுட்டிங் வீடியோ. நாகர்கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, 2 சைடு நமக்கு இருக்குது. ஒன்று வந்து கேரளா போகிற சைடு, இன்னொன்று கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் பார்த்தா ஃபுல்லாக பீச்சு, கோவில் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து நிறைய கோவில்லாம் இருக்கும். பட் சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கும். எனக்கு அது அந்த மரங்கள் இயற்கையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும், நிறைய சேனல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறு அப்படி கிராஸ் ஆகி வந்துட்டுருக்கும், ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்கும். பயங்கர டிராஃபிக். எனக்கு அப்புறம் நேற்று நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் டெய்லி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுவேன். பிகாஸ் என்னோடய ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கிழமையில் இருக்கும். ஸோ அப்போ நான் நாகர்கோவிலேருந்து வருவேன். காலையில் 7:30க்கெலாம் நான் கிளம்பிடுவேன். அப்படியே இந்த விண்டோஸ் பக்கம் பார்க்கும்போது எந்த சைடு பார்த்தாலும் அவ்வளோ அழகாக அந்த பனி படர்ந்து காற்றோட ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ போகிற வழியில் என்னோடய அக்காவை போய் நாங்கள் மீட் பண்ணிவிட்டு அகைன் நாங்கள் வந்து எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டோம். அவங்களும் எனக்கு இந்த ட்ராவலில் கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நாங்கள் கேங்காக தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடய கிளம்புனோம். போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் வீடு இருக்குது. ஸோ அவங்கள மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன செலிப்ரேஷன் அதையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி, எக்கு, பொரிச்ச இறைச்சி. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நிறையவே டயட்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு வாரமாக வெளுத்து வாங்கிட்டுருக்கேன். இனி போய் அங்கே போய் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே நான் தான் குக் பண்ணுவேன், நான் ஒழுங்காக பண்ணவும் மாட்டேன், ஜாலியாக சாப்பிடாமே இருப்பேன். பட் இங்கே வந்து எங்கள் அம்மா டெய்லி எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சு அது அந்த டெம்டேஷனே நம்மளை சாப்பிட வச்சுருது. சரி சாப்பிடுவோம், இந்த ஒரு 10 நாள் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா சாப்பாடு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அகைன் வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ போயிட்டுருக்குது வந்து திருப்பரப்பு அருவி. இங்கே வந்து நக்ஷா தான் ஃபஸ்ட் டைம் நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் திருப்பரப்பு 2-3 டைம் வந்திருக்கேன். நாங்கள் அப்போ ஆஃபீஸ் டூர் மாதிரி வந்திருக்கோம், ஃபேமிலியோடய வந்திருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து எங்கள் நக்ஷாவை வந்து அந்த ஃபால்ஸில் குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீம்லேயே நான் கிளம்புனேன். ஸோ நான் மட்டும் தான் குளிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்து இவங்க யாருமே வரவே இல்லை. சரி நக்ஷாவும் நானும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்ல அந்த வியூஸ் நல்லாயிருக்கும். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ஃபீல் தெரியும். அப்படி யாருமே நீங்கள் திருப்பரப்பு வந்து பார்க்கலன்னா இன்னும் மே முடிய நிறைய நாள் இருக்குதுன்னு 20 days மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாகர்கோவில் வந்து விசிட் பண்ணி இந்த இடத்துக்குலாம் போங்க. என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஐயோ குளிக்கவே முடியாது. அப்போலாம் இல்லை, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டால் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ ஃபால்ஸில் வந்து நான் குளிக்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா பாப்பா தலையில் வேகமாக விழுந்துட்டுருக்கும், அவள் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கே ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். ஸோ உள்ளே போகும்போது அது அழகாக இருக்குல்ல. அதுக்கு மேலேயும் ஒரு டிக்கெட் வாங்கி தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே தான் போட்டிங் நடக்கும். நாங்கள் வந்து அங்கெல்லாம் போகலை, நேராக இங்கேயே வந்துட்டோம். ஜில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஜில்லுன்னு அந்த இடத்துக்கிட்ட போகும்போதே அப்படியே சாரல் மழை பெஞ்ச மாதிரி நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நாகர்கோவிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு லக்கி பர்சன்ஸ் தான். ஏன்னா டக்குன்னு நமக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. பட் நாங்கள் இங்கே எப்போ 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவோம். இருக்கிறது தான் பக்கத்தில், ஆனால் அடிக்கடிலாம் வர்றதே இல்லை. நான் இங்கே வந்து லாஸ்ட்டு 2019 18 வந்தது தான். அகெயின் எவ்வளோ வருஷங்கள் கழிச்சு நான் இப்போ தான் திருப்பரப்புக்கு வரேன். நக்ஷா பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. அவளை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது மட்டும் தான் நம்மளோட தீமே. மேடம்க்கு பயமே இருக்காது, தண்ணியெலாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா அவள் பாட்டுக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான், ஃபீவர் வந்துடும், சளி பிடிச்சிரும். சரி வீடு, ஃபீவர் வந்தால் பேராசிட்டமால் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம், சளி வந்தால் மருந்து போட்டுக்கலாம், கண்டிப்பாக வரதான் செய்யும். நமக்கே வந்துடும் தண்ணியில் ஆட்டம் போட்டால். அப்புறம் குழந்தைக்கு வராமல் இருக்குமா? ஸோ வந்தாலும் அதே இடத்துக்கு பார்த்துக்க வேண்டியதான். இருந்தாலும் அது வந்துடுமேன்னு சொல்லி இந்த என்ஜாய்மெண்ட்டும் கொடுக்காம இருக்க முடியாது. இதையும் என்ஜாய் பண்ணணும்ல. ஏன்னா இதை விட்டுச்சுன்னா இனி எப்போ நான் டெய்லி வர போகிறதுலாம் இல்லை. ஸோ போகிறப்போ கண்ட்ரோல்லாம் கிடையாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வச்சுக்க வேண்டியதான். நல்ல கூட்டம், நிறைய பீப்புள்ஸ் வந்துருந்தாங்க. எல்லா இடமுமே நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. கடலில் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பீச்சுக்கு போனாலும் இந்த கம்ஃபர்டபுள் இருக்காது. ஏன்னா பீச் பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், பாப்பா வச்சுட்டு சேஃபாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அருவிலேருந்து விழுந்து திரும்ப அந்த பெரிய ஆற்றுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே விளையாட வச்சுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணியிருப்பாங்க குட்டீஸ்க்காக. அது ரொம்ப ஹைட் கம்மியாக 4 அடி தான் இருக்கும். அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டியூப் எடுத்துகிட்டு 10 rupees ஒரு ஆளுக்கு இப்போ வாங்குறாங்க. ஸோ டியூபுக்கு 10 rupees, டோட்டலாக 30 rupees தான். மேலே உள்ள விட்டாச்சுன்னா
ஜாலியாக ஸ்விம் பண்ணுறாங்க. அவங்க பாட்டுக்கு கையை என்னை விட்டுட்டு அவங்களே இந்த டியூப் சப்போர்ட்டில் ஜாலியாக ஸ்விம் பண்ணிவிட்டு கத்திட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து மேலே இருந்து ஏறி கீழே குதித்து நான் பிடிச்சிருப்பேன்னு ஒரு பயங்கர நம்பிக்கையில் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டே வந்து நக்ஷாவுக்கு வேறு லெவலில் போச்சு நேற்று. எனக்கும் அவ கூட ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு கூட இங்கே போயிருந்தேன். நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தப்போ மேரேஜ் முன்னாடி. அப்போ அந்த பாப்பா வந்து இங்கே விளையாடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம நக்ஷா வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி வந்து நான் வந்து அதை நேற்று வந்து கூட்டிகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ஆசையை. ஸோ குளிச்சு முடிச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ண வேணாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுவும் வந்து நல்லா சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. இங்கேருந்து அடுத்தது ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருக்காது. டக்குன்னு இன்னொரு அழகான பிளேஸ் வரும், மாத்தூர் தொட்டிப்பாலம். ஸோ ஆக்சுவலாக தொட்டிப்பாலத்துக்கிட்ட தான் ஃப்ரெண்டு வீடும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போகவே கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழகான ஸ்பெஷல் பிளேஸ்லாம் விட்டுட்டு போகும்போது ஒரு சின்ன ஃபீலிங்ஸாக இருக்கும், நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ வருவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா அங்கே நிறைய கடையெல்லாம் இருக்கும், நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம். இந்த தோடு, கையில் போடுற பேண்டு அந்த மாதிரிலாம். நக்ஷா அந்த பொம்மை கிட்ட அழுது அதையும் வாங்கிட்டு வண்டியில் ஏறியாச்சு. நல்ல பெரிய மனுஷன் மாதிரி கூட்டத்தில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது மேடம் தான். அவங்கள தான் சமாளிக்கவே முடியாது. அது மாதிரி ஸ்நாக்ஸும் நிறைய பஜ்ஜி, பாலை பஜ்ஜி, முட்டை போண்டா, டீ, காஃபி எல்லாம் இருந்துச்சு. பட்டு நாங்கள் வந்து நல்ல டிராஃபிக், அதனால் இங்கேருந்து வெளியே வண்டி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எதுவுமே சாப்பிட்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்தாச்சு. இதுதான் மாத்தூர் தொட்டிப்பாலம். இதுலேருந்து பக்கமாக தான் என்னோடய ஆஃபீஸ் முன்னாடி இருந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து நல்லாயிருக்கும், நிறைய ரப்பர் தான் இருக்கும். பைனாப்பிள் இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ பைனாப்பிளும் பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதில் அவங்க அப்படியே சால்ட்டும் மிளகாத்தூளும் போட்டு கொடுத்தாங்க கட் பண்ணி. ஒரு பேக்கெட் 15 ரூபா தான் சொன்னாங்க. இவங்க நினச்சா எவ்வளோக்குனாலும் விற்கலாம், பட் அந்த மாதிரிலாம் இல்லை, 10 ரூபா 15 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அதுவும் குவான்டிட்டியும் நிறைய இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அந்த இடங்களில் எடுத்துகிட்டு, பாப்பா எங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் வரவே மாட்டேன்ட்டா. எனக்கு இந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இது பயங்கர ஹைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த சேனல் தண்ணி வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சைடு வந்து அந்த தொட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம சும்மா நடந்து போகிறதுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம தனியாக போகும்போது தான் நமக்கு த்ரில்லாக இருக்கும், ஜாலியாக இயற்கையை ரசிக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. சுத்தமாக பாருங்கள், இது ஒரு சப்போர்ட் தான். இதெல்லாம் ஏதாவது ஒரு நேரம் சரியில்லைன்னா அவ்வளோதான், சரிஞ்சிடும். அது மாதிரி அந்த இடம் சேஃபே கிடையாது. ஸோ குழந்தைங்களை கொண்டு போகும்போது நம்ம தூக்கவும் கூடாது. தூக்கும் போதும் ஒரு பயம் இருக்கும், நம்ம இடுப்புக்கு மேலே இருக்கும்போதும் நமக்கு பயம் இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஹைட் கீழே இருக்குது. ஸோ அங்கே வரவங்கெல்லாம் குழந்தையெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க. நான்லாம் தனியாக போகும்போது தான் ஜாலியாக தான் போவோம், இருந்தாலும் குழந்தைய கொண்டு போகும்போது ஒரு பயம். அப்புறம் கூட வந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாப்பாவை நல்லா கேரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல வாக் பண்ணும்போது இப்படி நல்லா இயற்கையாக அழகாக இருக்கும், ஜில்லுன்னு காற்று வரும், நிலாவும் பக்கத்தில் தெரிஞ்சிச்சு, சூரியனும் மறைகிறது மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தலையெல்லாம் சுற்றிட்டு மரண பயம் இருக்கும். அப்போ ஒன்று தோணும் பாருங்கள், இன்கேஸ் நம்ம கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆக மாட்டோம், விழும்போதே பயத்தில் உயிர் போயிடும். அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம். இயற்கையும் இருக்கும், ஆனால் டேஞ்சரும் இருக்கும். இங்கே தண்ணி இல்லை. ஸோ க்யூட்டாக சூப்பராக ஒரு ஈவினிங் இப்படியே இந்த இதில் கிராஸ் பண்ணி போய் நாங்கள் அவங்க வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் அயனி சக்கை, இந்த மரம் ஃபுல்லாக காய்ச்சிருந்துச்சு. இதை நான் இது எப்படியா டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். ஸோ அங்கேருந்து இங்கே இந்த பக்கம் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்தோம். திரும்ப இங்கே வந்து ஒரு கலெக்ஷன் போட்டுட்டு நெல்லிக்காயெல்லாம் உப்பில் ஊற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாங்காய், பைனாப்பிள். இந்த இடத்துல இவங்க எவ்வளோ நாளும் லைட் பூட்டி விட்டாலும் கண்டிப்பாக வாங்குவாங்க, ஏன்னா வேறு எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. பட் அவங்க அப்போல்லாம் பண்ணாமல் ரொம்ப நியாயமாக நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இந்த கவர் வந்து வெறும் 15 ரூபாவுக்கு கொடுத்தாங்க. நெல்லிக்காய் 20 ரூபா தான். அதுமாதிரி ஐஸ்கிரீம் 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கினோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலையும் ஒரு நடந்து போகணும். சரி, எனக்குலாம் இங்கே இருக்கும்போது இங்கேயே இருந்துடலான் இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இதோட ரிஸ்க்கு தெரியும். பிகாஸ் எல்லாத்துக்குமே அவங்க மெயினுக்கு வரணும். நிறைய ஒரு 5-6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பஸ் இருக்காது, இங்கே டவர் இருக்காது. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் ரொம்ப ஒரு அமைதி இருக்கும்ல, நல்ல ஒரு சுத்தமான காற்றெல்லாம் கிடைக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. எப்போவுமே
என்னோடய ஃபேவரட் நாகர்கோவிலே ஃபேவரட்டான பிளேஸ்னால் இந்த தொட்டிப்பாலம் தான். அதுக்கப்புறமா மறுபடியும் ஈவினிங் ஒரு டீயும் நல்லா அச்சுமுறுக்கலாம் சாப்பிட்டுட்டு ஸோ டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு மேடமும் செம்ம ஹாப்பி, அப்படியே கார்லேயே தூங்கிட்டாங்க. ஸோ நக்ஷாவோட வெக்கேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் அவங்க குழந்தைங்கள ஹாப்பியாக கூட்டிகிட்டு போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், தேங்க்யூ.